நமசிவாய வாழ்க. ஏப்ரல் மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ராசி பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டிலே சனி பகவானுடனும் ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் இவர்கள் மூலம் 5 கோளுடைய சேர்க்கையின் அடிப்படையிலும் குரு பரிவர்த்தனை நிலையிலும், குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பரிவர்த்தனை நிலையிலும் ஏற்படுகிறது. இதன் மூலம் பலன்கள் மாறுபடுகின்றன. இதன் மூலம் நன்மை தீமைகள் ஏற்படுகிறது. முதலில் கிரக அடைவுகள் என்று வரும் பட்சத்தில் ராசிக்கு 6ஆம் வீட்டிலே சனி பகவானும், ராகு பகவானும், சுக்கிர பகவானும், புதன் பகவானும், சூரிய பகவானும் இடம்பெறுகிறார்கள். ராசிக்கு 8ஆம் வீட்டிலே குரு பகவானும், ராசிக்கு 9ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவானும், ராசிக்கு 12ஆம் வீட்டிலே கேது பகவானும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக பார்வை என்று வரும் பட்சத்தில் முழு சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை 5ஆம் பார்வையாக கன்னி வீட்டையும், 7ஆம் பார்வையாக விருச்சக வீட்டையும், 9ஆம் பார்வையாக மகர வீட்டையும் பார்க்கிறார்கள். இவற்றின் மூலம் நன்மை தீமைகள் மாற்றப்படுகிறது. சனி பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வையாக ரிஷப வீட்டையும், 7ஆம் பார்வையாக கன்னி வீட்டையும், 10ஆம் பார்வையாக தனுசு வீட்டையும் பார்க்கிறார்கள். அடுத்ததாக செவ்வாய் பகவானுடைய பார்வை 4ஆம் பார்வையாக கன்னி வீட்டையும், 7ஆம் பார்வையாக தனுசு வீட்டையும், 8ஆம் பார்வையாக மகர வீட்டையும் பார்க்கிறார்கள். இது ஒரு சேர பார்வை என்று வரும் பட்சத்தில் செவ்வாய் பகவானுடைய பார்வையும், குரு பகவானுடைய பார்வை, சனி பகவானுடைய பார்வை, 3 வகையான கிரகங்களுடைய பார்வை கன்னி வீட்டில் விழுகிறது. இதன் அடிப்படையில் நன்மை தீமைகளாக விளைகிறது. நன்மையும் ஏற்பட காத்திருக்கிறது, தீமையும் ஏற்பட காத்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அடுத்ததாக செவ்வாய் பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் ராசிக்கு 3ஆம் இடத்திலே விழுகின்றது. அதன் அடிப்படையில் தீமைகளும் அல்லது காலதாமதமான செயல்களை செய்ய காத்திருக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். 4ஆம் வீடு என்று வருபட்சத்தில் குரு பகவானுடைய 9ஆம் வீடு பார்வையும், செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையும் ஒரு சேர பார்வையாக வருகிறது. அவற்றின் மூலம் முதலீடு போன்றவற்றில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரி, முதல்ல இதனுடைய அமைப்பு பார்த்துட்டோம். அடுத்ததாக இதனுடைய பொருள் என்ன தர வருகிறது இந்த மாதத்தில் அப்படிங்கிறத பார்ப்போம். 2ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் குரு பகவானுடைய பார்வை மிகவும் அற்புதமான பார்வையாக இருக்கிறது. அதன் மூலம் இந்த 2ஆம் வீட்டிற்கு தன்மை என்று வரும்பொழுது குடும்பம், வாக்கு, தனம் என்று வரும் பட்சத்தில் தனம் என்று சொன்னால் பொருளாதாரத்தை தர காத்திருக்கிறது. குரு பகவானுடைய அருள் மூலம் இவருக்கு இந்த மாதத்தில் பொருளாதாரம் உயரக்கூடிய நிலை ஏற்படுகிறது. வாக்கு என்று வரும் பட்சத்தில் வாக்கு அவருடைய கொடுக்கப்பட்ட வாக்கு அதன் மூலம் நிறைவேற்றப்படுகிறதா என்று பார்த்தால் குரு பகவானுடைய அருளால் இவர்களுக்கு இந்த மாதத்தில் சொல்லக்கூடிய வாக்கு கொடுத்த இடத்தில் வாக்கை சரி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. தனம், வாக்கு இவற்றின் அடிப்படையில் நிறைவேறுகிறது. குடும்பம் என்று வந்து கொண்டால் குடும்பத்திற்குடைய நிலை, குடும்ப நபர்களுடைய ஒற்றுமை மேலும் ஓங்குகிறது. அதாவது குடும்ப நபர்கள் மங்கள காரியத்திற்கு கலந்து கொள்ளக்கூடிய நிலையும், அந்த ஜாதகருடைய வீட்டில் மங்கள காரிய நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நிலையும் ஏற்படக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் 3ஆம் வீட்டில் தடை தாமதங்கள் என்று வருகிறது. ஏன் என்று சொன்னால் செவ்வாய் பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் விழுகிறது. அது குரு வீடாக வரும் பட்சத்தில் இவருக்கு அந்த தோஷங்கள் விலக்கி நன்மை வீடுகளாக மாற்றப்படக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. பிற்பகுதியில் 4ஆம் வீடு வரும் என்ற பட்சத்தில் 4ஆம் வீடு என்று சொன்னால் மாத்துருஸ்தானம், முதலீடு ஸ்தானமாகவும் சுகஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது. மாத்துரு என்று சொன்னால் அவருடைய தாயாருடைய நிலை செவ்வாய் பார்வையின் அடிப்படையில் சனி வீட்டில் விழுவதனால் அவர்களுக்கு தீமையான நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர் சற்று கவனமாக கையாளுவது மிகவும் நன்று. முதலீடு என்று வரும் பட்சத்தில் இவர்கள் நிலம், அதாவது செவ்வாயுடைய பார்வையின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய நிலையினால் பொருளாதாரம் உயர்கிறது. பொருளாதாரம் என்று சொன்னால் வீடு போன்றவை, காலி இடங்கள் போன்றவற்றின் மூலம் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. முதலீடு என்று வரும் பட்சத்தில் இவர்கள் காலி இடத்தில் முதலீடு செய்வது மிகவும் அற்புதமான ஒரு நிலையாக பார்க்கப்படுகிறது. 5ஆம் வீடு என்று சொன்னால் குலதெய்வம், குழந்தைகளுடைய நிலை, கௌரவம் போன்றவற்றை குறிக்கக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. சிந்தனையில் மேலோட்டம். இது எவ்வாறாக வருகிறது என்று பார்த்தால் குழந்தைகள் என்று வரும் பட்சத்தில் அவர் குழந்தைகளுடைய நிலை என்று பார்த்தால் அவர்களுக்கு சற்று
குழப்பமான நிலை ஏற்படுகிறது. குழந்தைகள் மூலம் அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு அவற்றை நிவர்த்தி செய்வது என்ற அடிப்படையில் பார்க்கப்பட்டால் குரு வீட்டில் சனி பகவான் இருப்பதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை சரி செய்யப்படுகிறது. ஏனென்றால் குலதெய்வத்துடைய அருள் மூலம் அவர்களுக்கு காக்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. கௌரவம் என்று வரும் பட்சத்தில் அவர் கௌரவத்தின் நிலை மிகவும் உயர்ந்து காணப்படுகிறது. சரி, அடுத்ததாக 6ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் 5 கிரகங்கள் அங்கு இருக்கிறது. 6ஆம் வீட்டிலே சுபகிரகங்கள் அசுபகிரகங்கள் பரிவர்த்தனை இவற்றின் அடிப்படையில் நன்மை தீமைகள் ஏற்படுகிறது. நன்மை என்று வரும் பட்சத்தில் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக போராடும் பட்சத்தில் வெற்றி பெறுகிறார்கள். கடன் வம்பு வழக்கின் அடிப்படையில் நிறைவேற்றப்படக்கூடிய சாதுர்த்திய நிலையினால் இவர்கள் வெற்றியடைகிறார்கள். 6 என்று தாமதத்தை குறிக்கிறது. சற்று தாமதமாகத்தான் வெற்றியை கிடைக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 6 கிரகங்கள் 5 கிரகங்கள் குரு வீட்டில் சஞ்சாரம் செய்கிறது. குரு பகவானும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை மேற்கொள்கிறார். அவற்றின் மூலம் நன்மை ஏற்படுகிறது. சம சப்தம் சாணமாக சொல்லக்கூடிய 7ஆம் வீடு இவற்றினுடைய நிலை என்று பார்க்கப்பட்டால் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் என்று வரும் பட்சத்தில் அவர்களுடைய நிலை என்று பார்க்கப்பட்டால் செவ்வாய் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் நிலை பெற்று காணப்படுவதால் இவற்றின் நிலை மிகவும் பாக்கிய நிலையாக பார்க்கப்படுகிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுகங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. புதிய தம்பதிகளுக்கு மூலம் திருமணம் ஏற்படக்கூடிய கைகூடக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு அன்னுடைய நிலை கூடுகிறது. அங்கு நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படுகிறது. அரசியல்வாதிகளுக்கு பொதுமக்கள் மூலம் நன்மை நிலையாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் தடை தாமதமாக இருந்தாலும் கூட குரு அருள் அங்கு ஏற்படுவதனால் குரு அருள் மூலம் தடை தாமதங்கள் விலக்கப்பட்டு நன்மை நிலையாக மாற்றப்படுகிறது. அதிர்ஷ்டம் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அங்கு ஏற்படுகிறது. 9ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் செவ்வாய் பகவானுடைய நிலை என்று பார்க்கப்பட்டால் செவ்வாய் பகவான் அங்கு 7ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டிலே இருப்பதும் புதன் அங்கு நீச்சம் பெற்று காணப்படுவதனாலும் தடையாக பார்க்கப்பட்டாலும் பிற்பகுதியில் வெற்றியாக அமையக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் இவர்களுடைய நிலை பொருளாதாரம் உயர்கிறது. எவ்வாறு என்று பார்க்கும் பட்சத்தில் உலோகத் தொழில்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள், அதாவது உற்பத்தி நிலைநாட்டக் கொள்பவர்கள், உற்பத்தி நிலையில் ஸ்டாக் நிலை மூலம் பொருளாதாரம் உயர்கிறது. ஆனால் வேலையாட்கள் மூலம் சற்று தாமதமான நிலை ஏற்படுகிறது. ஆர்டர் கொடுப்பது மூலம் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நிலையாகவும் பார்க்கப்படுகிறது. கொடுத்த ஆர்டர்கள் அனுப்புவதிலும் சற்று சிக்கல்களை ஏற்படக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. சற்று கவனமாக இருப்பது நன்று. விவசாயிகளுடைய நிலை சற்று பார்க்கப்பட்டால் இந்த பருவநிலை மாற்றத்தின் அடிப்படையில் செடிகளுக்கு நோய் நிலை தாக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சற்று கவனமாக இருந்து அவற்றை நீக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை மேற்கொள்ளப்பட வேண்டும். பொருளாதாரம் உயர்கிறது. ஏற்கனவே செய்து வச்ச இருப்பு நிலை வைக்கக்கூடிய பொருளாதாரம் உயர்கிறது. அவற்றின் மூலம் விலை ஏற்றம் ஏற்படுகிறது. அதன் மூலம் நன்மையாக பார்க்கப்படுகிறது. அடுத்து தரகு நிலை என்று வரும் பட்சத்தில் தரகு நிலையான இருக்கவர்களுக்கு அவர்களுக்கு மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. பொருள் டிரான்சாக்ட் மூலம் அவர்களுக்கு கமிஷன் கூடுகிறது. அரசு நிலையில் இருப்பவர்கள் மிகவும் அற்புதமான நிலையை பெறுகிறார்கள். பதவி உயர்வு, மேல் அதிகாரிகளும் தொந்தரவு ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் நீங்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்தது 11ஆம் வீடு. 11ஆம் வீட்டினுடைய சூரிய பகவான் நிலை சற்று பின்னோக்கி இருந்தாலும் பாதகமான நிலையாக இருக்கும்போது அங்கே மறைவை பெறுவதனால் அவர்கள் நன்மை நிலையாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் பொருளாதாரத்திற்கு நன்மை விளைவிக்கக்கூடிய நிலையாகவே பார்க்கப்படுகிறது. 12ஆம் வீட்டு நிலை என்று பார்க்கப்பட்டால் குரு பார்வையும் செவ்வாய் பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் காலதாமத்தையும் ஏற்படுத்தினாலும் கூட அங்கு குரு பகவான் அருள் நிலையால் இவர்களுடைய நிலை மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. நமசிவாய வாழ்க. இவற்றின் மூலம் நன்மை ஏற்படுகிறது. நமசிவாய வாழ்க.